ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷாஸ் லஞ்ச் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுதான் ஆந்திரா ஸ்பெஷல் கோரி மிட்டாய். இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. சமையல் தெரியாதவங்க கூட ஈஸியாக சமையல் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி இன்னமும் ஆசமாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட வச்சு அனுப்பலாம். நம்ம செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் மைதா, கோதுமை ரவை, உப்பு, சுகர் அதை வச்சு தான் செய்ய போகிறோம். சிம்பிளான ரெசிபி. சமையல் தெரியாதவங்க கூட சமையல் செஞ்சிடலாம், அந்த மாதிரி ரெசிபி. இதுக்கு எண்ணெய், பட்டர், நெய் இந்த மூணுத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ பார்க்கணுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேங்க. அதில் ஒரு கிளாஸ் அளவு மைதா போட்டுக்கணும். அரை கிளாஸ் அளவு உப்மா ரவை போட்டுக்கணும். அரை கிளாஸ் அளவு, அரை டீஸ்பூன் அளவு உப்பு, சின்னதாக ரொம்ப ரொம்ப கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கணும். நல்லா கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு அந்த எல்லாமே நல்லா கலர வலிக்கும் நல்லா கலந்துக்கணும். பாருங்க, நல்லா கலந்துடுது. அந்த மைதா நல்லா கலந்துடணும். அப்போ தான் அந்த ரெசிபிக்கு நல்லா சாஃப்டாக இதுவாக இருக்கும். திருப்பி ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லா ஹை ஃப்ளேமில் இது பண்ண எண்ணெய் சுடுவாக போட்டுக்கணுன்னே கை சுடுன்னு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூனில் கலந்துக்கணும். பட்டர், நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக நாங்கள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கோம். சூடு ஆறின உடனே கையில் வச்சு நல்லா கலந்துக்கணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி கலந்துக்கணும் நல்லா. நீ எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துருக்கீங்களா, 3 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஆனால் 3 ஸ்பூன் மேலே எடுக்காதீங்க. பாருங்கள், நல்லா இதாகுது. திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கலந்துக்கணும். நல்லா சப்பாத்திக்கு எப்படி கலப்போமோ அந்த மாதிரி கலந்துக்கணும். பாருங்க, நல்லா கலந்துட்ட உடனே கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும். ஒரு 20 மினிட்ஸ், ½ hour மூடி வச்சுக்கணும் சைடில். 20 மினிட்ஸ் ஆன உடனே, 20 இல்லைனா ½ hour ஆன உடனே அதை எடுத்து திருப்பி கலந்துக்கணும். திருப்பி ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா கொஞ்சோண்டு மாவத்து, சிலிண்டர் ஷேப் இல்லைனா ஓவல் ஷேப். பாருங்கள், சிலிண்டர் ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கணும். எல்லா மாவும் அதே மாதிரி உருட்டிக்கணும். எங்களுக்கு ஒரு 15-20 வந்திருக்கு. திருப்பி கோரிமிட்டிக்காக செய்யறதுக்காக ஒரு வுட்டில் செஞ்ச மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, கடையில் விற்பாங்க. அது வாங்கிட்டு அது மேலே வச்சுட்டு நல்லா சப்பாத்தி தேய்க்கிற இதில் வச்சு நல்லா இது பண்ணிக்கணும், ரோல் பண்ணிக்கணும் நல்லா. இல்லை நீங்கள் கோமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய பக்கம், நல்லா கேப்பாக இருக்கிற பக்கம் பார்த்து வச்சுக்கணும். புது கோம் வச்சு பண்ணிக்கினா கூட வரும். வந்த உடனே கார்னர்ஸ் நல்லா மடக்கிக்கணும். பாருங்க, கையில் கூட செய்யலாம். கையில் கூட இந்த கடைசி விரலில் தான், தம் ஃபிங்கரில் தான் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்திட்டே வரணும். பாருங்க, அது பண்ண உடனே கொஞ்சம் வளைக்கணும். வளைச்சிட்ட அப்புறம் கார்னர்ஸை நல்லா வளைக்கணும். அப்போ தான் வரும். அந்த 2 ஃபஸ்ட்டு இப்படி நல்லா ஒட்ட வச்சுக்கணும். கொஞ்சம்
கிட்ட கிட்ட வர மாதிரி திருப்பி கார்னர்ஸை இப்படி மடக்கணும். வீடியோவில் காட்டுற மாதிரி பாருங்க. மடக்கிட்ட அப்புறம் இப்படி வரும். ஒரு ஆமை ஷீல் மாதிரி வரும் மேலே. எல்லா மாவும் அதே மாதிரி பண்ணிக்கணும். பாருங்க, இது கையில் செஞ்சதே பாருங்க எப்படி வந்திருக்கு. எல்லா மாவும் அப்படி பண்ணிட்ட உடனே நல்லா எண்ணெய் எடுத்துக்கணும். ஒரு ஐரன் தவா எடுத்துக்கணும். அதில் வந்து 2 டீப் ஃப்ரை வச்சுக்கின்னு எல்லா மாவையும் அதுக்குள்ளே போட்டுக்கணும். நீங்கள் இப்போ லோ ஃப்ளேம் வச்சுடுங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுடுங்க. எல்லா மாவும் அந்த கடைக்கு பத்திர மாவு வச்சுக்கணும். உடனே கலக்காதீங்க. கரண்டி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகின உடனே தான் கலக்கணும். நல்லா கலந்துட்ட அப்புறம் இப்போ 5 மினிட்ஸ் ஆன உடனே ஒரு கரண்டி எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி கரண்டி தான் எடுத்துக்கணும். நல்லா கலந்துக்கணும். அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வரத்துக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அப்பதான் வெளியில கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா வரும். இப்படியே எல்லாம் இதுவும் பண்ணிக்கணும். இப்போ ஜீரா ரெடி பண்ணும். அது எல்லா மாவும் இது பண்ணிட்டு இப்போ ஜீரா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குன்னு 1 கிளாஸ் அளவு சர்க்கரை, அதுக்கு 1/4 கிளாஸ் அளவு தண்ணி. நல்லா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இப்போ கூட வச்சுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு எப்படி ஜீரா இப்போ குலாப் ஜாமுனுக்கு எப்படி ஜீரா செய்வோமோ அதே மாதிரி செய்யுங்க. ஆனால் நல்லா இது மாதிரி ஒட்டுற மாதிரி வரணும். பாருங்கள், வீடியோவில் காட்டுறோம். இப்போ இலாச்சி பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், வீடியோவில் காட்டுற மாதிரி இப்படி 2 கை இப்படி வச்சு இப்படி பண்ணால் அப்படியே ஒட்டுற மாதிரி வரணும். கொஞ்சம் நல்லா திக்காக பண்ணும். ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வரணும். பாருங்க, இப்படி கை விரிக்கும் போது அப்படியே வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தாதான் நீங்கள் ஸ்டவ்லேருந்து எடுக்கணும். இப்போ நம்ம முன்னாடி செஞ்சு வச்சுரு கோரி மிட்டாய்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்கணும். எல்லாமே போட்டுக்கணும், நல்லா கரண்டிக்கணும். பாருங்க, ஸ்டவ் ஆன்லேயே வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க. திருப்பி இது பண்ணதெல்லாம் திருப்பி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு பவுலில் போட்டிருக்கோம் பாருங்க. திருப்பி இன்னும் ஜீரா இருந்துச்சுன்னா அந்த ஜீரா இதுக்கு மேலே வச்சு ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும், ஒரு 5 மினிட்ஸ். இதோ பாருங்க, இவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளான ரெசிபி பாருங்க. ஊற வச்ச உடனே எப்படி வந்திருக்கு பாருங்க. எங்களுக்கு ஒரு 20 வந்துச்சு. அவள்தான், பாய், முடிஞ்சிச்சு.